வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஃபாக்னர் எழுதின த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையில் மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு அப்பெண்டிக்ஸும் இருக்குது. பார்ட் 1 ஏப்ரல் 7 1928 நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த செக்ஷனில் நம்மக்கிட்ட பேசுகிறவர் பெஞ்சமின், அதாவது பெஞ்சி காம்சன்றது அவங்க ஃபேமிலி பேர். ஆனால் இவரை எல்லாருமே அவங்க குடும்பத்தில் ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக அவங்க அம்மா. ஏன்னா இவருக்கு ஊனம் இருக்கிறதுனால பேச முடியாது. அந்த ஊனம்லாம் இருக்கிறதுனால யாருக்குமே இவரை பற்றி பெருமையாக இல்லை, ஒரு அவமானமாக தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் இவர் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கிறது இவரோட அக்காவான கேடியும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களில் இருக்கிற டில்சியும் தான். இவங்க அவர் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. பெஞ்சுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 3. 1 நெருப்பு, 2வது அவருடைய அக்கா கேடி, 3வது கால்ஃப் கோர்ஸ், அந்த லேண்டு. அது காம்சன் ஃபேமிலிக்கு தான் முதல்ல உரிமையாக இருந்தது, இப்போ இல்லை. 1928 கேடியை குடும்பம் ஒதுக்கி வச்சிடுது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன் டைவர்ஸ் பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு பிறந்த குழந்த அவருடையது இல்லைன்றது அவருக்கு தெரிஞ்சிடுது. அதனால தான் அவர் கேடியை டைவர்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலி என்ன ஆகிடுதுன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற பாஸ்டர் லேண்டை அந்த லோக்கல் கால்ஃப் கிளப்புக்கு விற்றுறாங்க. ஏன்னா குவிண்டன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறாரு. அதுக்கு பணம் வேணுன்றதுனால தான். இப்போ ஓப்பனிங் சீன்லேயே பார்த்திங்கன்னா, பெஞ்சி அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்வன்ட் பாயான லஸ்டரோடு போய் அந்த கால்ஃப் கிளப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னா, அவர் கூட பிறந்த கேடியோட பேரை அவங்க கூப்பிடணும் அப்படின்றதுக்காக தான். ஒருத்தங்க கேடின்னு கூப்பிட்ட உடனே பெஞ்சியோட மனசில் கடந்த காலத்தை பற்றி எல்லாம் ஞாபகம் வருது. அதில் முக்கியமாக அவருடைய அக்காவான கேடியை பற்றி தான். 1898 அவங்க பாட்டி இறந்தபோது இந்த 4 கேடி பசங்களையும் அங்கே ஈமக்கிரியெல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால, சடங்குகள் நடந்ததுனால வெளியில் போய் விளையாட சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக கேடி மரத்து மேலே ஏறுறாங்க. அவங்க மரத்து மேலே ஏறி வீட்டுக்குள்ளே அவங்க எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய 3 சகோதரர்களான குவிண்டன், ஜேசன், பெஞ்சி இவங்களாம் நிமிர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அண்டர்வேர்லாம் ஒரே மண்ணாக இருக்குன்னு. இதுதான் பெஞ்சியோட முதல் ஞாபகம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் எப்போதுமே கேடியை மரங்களோட தான் ஒத்து பார்ப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கேடி அந்த மரங்களுடைய அந்த மனத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் இன்னொரு ஞாபகம் என்னென்னா, பெஞ்சியோட ஒரிஜினல் பேர் மாரி, ஆனால் அவரை எல்லோரும் பெஞ்சின்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா அவருடைய அம்மாவுடைய சகோதரர் இவரால் பேச முடியாது அப்படின்றத 1900 கண்டுபிடிச்சதுனால அவரை எல்லாம் பெஞ்சின்னு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கேடியோட டிவோர்ஸ் 1910 நடந்தது, ஞாபகம் வருது. அப்புறம் பெஞ்சியோட கேஸ்ட்ரேஷன். ஏன்னா அவர் ஒரு பொண்ணை அடிச்சிட்டாரு. அதே சமயத்தில் இந்த கேட்டு பூட்டாமலே இருக்குது. அந்த பெஞ்சு வெளியில் போயிருக்கும்போது இப்போ பார்ட் 2 அது ஜூன் 2 1910 அவங்க குடும்பத்திலேயே அந்த பசங்களே ரொம்ப புத்திசாலின்னு சொல்லோட குவிண்டன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஃப்ரெஷ்மேனாக போகிறாரு. அங்கே அவர் தெருவில் கேம்பிரிட்ஜ் தெருவை சுற்றிலாம் போயிட்டுருக்காரு. அவர் மனசில் நம்ம தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க குடும்பம் அவங்க அக்கா கேடியை ஒதுக்கி வச்சதுனால அவருக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் தண்ணியில் குதித்து நம்ம மூழ்கி இறந்துடணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறாரு. அவர் நண்பர்களுக்கெலாம் கூட கடிதம்லாம் எழுதி வச்சுட்டுருக்காரு. குவிண்டனுக்கு ரொம்ப பிடிச்சது கேடியோட வெர்ஜினிட்டியும் அவங்களுடைய தூய்மையும் தான். அவங்க அவர் எப்படின்னா, நம்ம சிறந்த ஆண்மகனாக இருக்கணும்னா பெண்களை நம்ம பாதுகாக்கணும். அதுலேயும் அவரோட சகோதரியை. ஆனால் அவங்க சகோதரி சில ஆண்களோட ரொம்ப நெருங்கி பழகிறதுலாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப திகைப்பாக தான் இருக்குது. அவங்க அப்பா கிட்டே போய் இதை பற்றி கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, பாரு, இந்த மாதிரி வெர்ஜினிட்டியெல்லாம் ஆண் சமுதாயம் உருவாக்குனது தான். அதை நம்ம ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள்லாம் ஆண்களோட நெருங்கி பழகிறதோ இல்லை உறவு வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமானது தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் குவிண்டனால் அந்த மாதிரி இருக்க முடியல. அவருக்கு இல்லை, அப்பா நினைக்கிறது தப்பு அப்படின்றத நம்ம உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் முடியல. அதுவும் ஹார்வர்ட்லேருந்து 1909 அவர் விடும்போது தான் தெரியுது இந்த மாதிரி கேடி அவங்க பழகின ஒரு ஆணால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. ஆனால் எந்த ஆணுன்றது கேடிக்கே சரியாக தெரியல.
ஒருவேளை டால்டன் ஆமிஸாக இருக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு குவிண்டன் அவனோட சண்டைக்கு போகிறான். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா அவன் டால்டன் வந்து குவிண்டன் நல்லா அடித்து போட்டுறான். அதை பார்த்த கேடிக்கும் வந்துட்டு அவள் சொல்லிடுறா, நான் இனிமேல் டால்டனோட பேசவே மாட்டேன், என் தம்பி அடிச்சனோட எனக்கு எந்த பழக்கமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ குவிண்டன் என்ன பண்ணிடுறான்னா, சரி அவளை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா கிட்டே போய் நான் தான் கேடி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடுது இவன் போய் தான் சொல்கிறான்னு. ஆனால் குவிண்டன் ஏன் இந்த மாதிரி சொல்கிறான்னா, என் அக்காவுக்கு வந்து கேடிக்கு ஏதாவது ஒன்று வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி வந்ததுன்னா அது எனக்கும் வரட்டும், அவள் என்ன கஷ்டப்பட்டாலும் நானும் கூட சேர்ந்து கஷ்டப்படுவேன், அவளுடைய அந்த பாவத்துக்கு நானும் வந்து பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி எண்ணம் மனசில் வருது. இப்போ கேடி வந்து தனிமையில் இருக்கா, அது மாத்திரம் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா. அதனால அவள் என்ன பண்ணிடுறான்னா ஹெர்பர்ட் ஹெட்டுன்றவரை கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்போ குவிண்டன் வந்து எதுக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது கேடி சொல்கிறா, இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹெர்பர்ட் ஹெட்டை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் ஹெர்பர்ட்டுக்கு தெரிஞ்சிடுது பிறக்கிற குழந்தை வந்து அவனுடையது இல்லைன்னு. அதனால கேடிக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை. அவங்க 2 பேரையுமே அவமான சின்னங்களாக நினச்சி வீட்டை விட்டு அமுச்சிடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் கேடியோட சகோதரனான ஜேசனுக்கு அவர் ஒரு பேங்க் ஜாப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அதையும் வந்து அவர் வந்து வேண்டாம் அவனுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டதுனால ஜேசனுக்கு இப்போ கேடி மேலே கோவமாக இருக்குது. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காம போனது உன்னால தான், உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கார். இப்போ குவிண்டன் வந்து ஹார்வர்டை சுற்றி அப்படின்னு போயின்ட்டுருக்காரு. அவரால் கிளாஸுக்கெலாம் போகவே முடியல. அவர் மனசு ஃபுல்லாக வந்து நம்ம கேடியை வந்து இந்த நிலைமையில் ஆயிட்டாலே அப்படின்னு நினச்சி தான் பார்த்துட்டுருக்கான். அப்போது ஒரு சின்ன இட்டாலியன் இமிக்ரெண்ட் கேர்ளை பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியல. ஆனால் அவளை வந்து அவன் சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டு நாள் ஃபுல்லாக வந்து அவள் கூடவே இருந்து எதையாவது பேச பார்க்குறான். அதுக்கப்புறம் அவளுக்கு வீடை வந்து வழிகாட்டுறதுக்காக போகிறான். ஆனால் அவனால் அவள் வீடை கண்டுபிடிக்கவே முடியல. அதே சமயத்தில் அந்த டைம் தான் வந்து இந்த அமெரிக்கன் சிவில் வாரம் நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த மனசில் இந்த நினப்பெல்லாம் அவன் மனசில் போய் அவனுடைய எண்ணங்களை மீறி அவனால் வர முடியாதனால அவன் தண்ணியில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிறான். இப்போ பார்ட் 3 வந்து April 6, 1928. இதை நம்மக்கிட்ட சொல்கிறது வந்து ஜேசன். இவர் தான் 3வது குழந்தை அந்த வீட்டில். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அம்மா கேரளினுக்கு இவர் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குழந்தை. இவருக்கு யாரோடைய அன்பும் தேவையில்லை, இவரும் யார்கிட்டையும் வந்து ரொம்ப அன்பாலாம் இருக்க மாட்டார். அதே சமயத்தில் இது வந்து பெஞ்சியோட செக்ஷனான குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி நடக்குது. இப்போ ஜேசனுக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான். அவன் எப்போதும் பணத்தை பற்றி தான் நினைப்பான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ காட்டன் மார்க்கெட்டில் போட்டுட்டான். அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஃபைனான்ஷியல் டிக்ளைன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதில் வந்து அவன் பணம்லாம் போய் மாட்டிக்குது. 1928க்குள்ளே ஜேசனோட ஃபாதர் வந்து இறந்துடுறாரு. அதனால ஜேசன் தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அவன் வந்து அவனோட அம்மா பெஞ்சி, கேடியோட பெண்ணான மிஸ் குவிண்டன், அப்புறம் ஃபேமிலியோட செகண்ட் பார்ன் எல்லாம், அது மாத்திரம் இல்லாமல் வேலைக்காரங்க எல்லாரையும் அவன் தான் பார்த்துருக்க வேண்டியிருக்கு. இந்த சுமையை வந்து அவன் ரொம்ப, ஏன்னா அவனுக்கு அதை பிடிக்கல, இருந்தாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவனுடைய அண்ணனும் அக்காவும் வந்து எந்தவித பொறுப்பும் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அவன் வந்து இந்த குடும்பத்தோட பாரத்தை சுமக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுறான். அதனால் அவன் என்ன பண்ணிடுறான்னா கேடியை வந்து பிளாக்மெயில் பண்ணிவிட்டு மிஸ் குவிண்டன், அதாவது கேடியோட பொண்ணுக்கு வந்து நான் தான் சோல் கார்டியன் சொல்லிவிட்டு நீ வந்து எனக்கு எழுதி கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகிடுதுன்னா கேடி வெளியூரில் வேலை செஞ்சுட்டு பணம் வந்து பொண்ணுக்காக காமிச்சுட்டுருக்கா. இவன் என்ன பண்ணிடுறான்னா அந்த பணத்தை மொத்தத்தையும் அவனே எடுத்துக்கிட்டு அதை வந்து சேர்த்து வச்சுட்டே வரான். இந்த மாதிரி 17 வருஷம் பண்ணிட்டுருக்கான். அதாவது கேடியை வந்து வேலை செஞ்சு சம்பாரிச்சு அனுப்புறத பணத்தை அவள் பொண்ணுக்கு செலவழிக்காமல் இவன் வந்து, அதாவது பார்த்துக்கிறான் எல்லாரையும், ஆனால் வந்து நிறைய பணத்தை அவன் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவன் ஒரு மிஸ்ஸஸ் வச்சுருக்கான் மெம்பிஸில். அங்கே போய் அவளோட சந்தோஷமாக இருக்கிறதும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா மிஸ் குவிண்டன் வந்து இப்போ வயசாகிடுச்சு இல்லையா, வளர்ந்துட்டாலே அவள் வந்து அவளோட லவரோடு சேர்ந்து அந்த பொட்டியை தூக்கின்னு ஓடி போயிடுறான். இப்போ குட் ஃப்ரைடே இப்போ தான் வந்து ஜேசன் வந்து எப்படியாவது மிஸ் குவிண்டனே பணத்தெல்லாம் தூக்கின்னு போயிட்டா இல்லையா, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்கிட்ட மற்றவங்க எல்லாரையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ பார்ட் 4 அது April 8, 1928 நடக்குது. அது வந்து ஈஸ்டர் சண்டே. இப்போ டில்சே இவங்க வந்து அந்த அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களை வந்து இந்த பிளாக் ஃபேமிலி சர்வெண்ட்டு, இவங்க வந்து இந்த காம்சன் ஃபேமிலி வந்து எப்படி நல்லா இருந்த ஃபேமிலி அப்படியே உடஞ்சி கீழே வருதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க.
அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப உண்டு. அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தில்சேவையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பெஞ்சும் சேர்த்து கருப்பின மக்கள்லாம் போகக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு அழைச்சின்னு போகிறாங்க. தில்சேவை இந்த குடும்பம் வந்து ரொம்ப வந்து இல்ட்ரீட் பண்ணியிருக்கு, அப்யூஸ் பண்ணியிருக்கு. ஆனாலும் அவங்க அந்த குடும்பத்துக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய பேரனான லஸ்டரும் வந்து பெஞ்சியை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவனை இட்டுன்னு சர்ச்சுக்கு போகிறாங்க. அவன் நல்லா ஆகணும், அவன் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க. அங்கே ப்ரே பண்ணும்போது அவங்க அழுதுகிட்டே வந்து ப்ரே பண்ணுறாங்க. அதுவும் இந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி நிலக்குழிஞ்சு போயின்றதை பார்த்துட்டு அவங்களால தாங்கவே முடியல. அதே சமயத்தில் ஜேசனுக்கும் கேடியோடைய பொண்ணான மிஸ் குவிண்டனுக்கும் வந்து ஒரு மாதிரியான ஒரு டென்ஷன் இருக்குது. ஏன்னா மிஸ் குவிண்டன் வந்து ஒரு கார்னிவல் ஒர்க்கரோட ராத்திரி ஓடிட்டாங்க. அதுவும் ஜேசனோட பணத்தை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு தெரியுது. அதில் ஜேசன் வந்து திருடின பணமும் இருக்குது, அவன் சம்பாரித்த பணமும் இருக்குது. அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து வருத்தம் தான் அந்த பொண்ணு என்ன செஞ்சதில்லன்ற. ஜேசன் வந்து ஷெரீஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான்னு. ஆனால் அந்த ஷெரீஃபுக்கு மிஸ் குவிண்டன் மேலே வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனால அவர் சொல்லிடுறார், இல்லை நான் உனக்கு உதவ முடியாது, அந்த பொண்ணு போய் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் நிறைய பணத்தை அவள் எடுத்து போயிட்டதுனால ஜேசன் வந்து அவனை தேடுறதுக்காக முயற்சி பண்ணுறான். ஆனால் எவ்வளோ தேடியும் அவனால் வந்து அவளை கண்டுபிடிக்காதனால கடைசியில் வந்து அவளை தேடுறதை கைவிட வேண்டிய நிலைமைக்கு போயிடுறான். இப்போ சர்ச்சில் வந்து தில்சே வந்து அவளுடைய பேரனான லஸ்டரை வந்து பெஞ்சியோட ஒரு குதிரையில் ஏற்றி அனுப்புகிறாங்க, எடுத்துன்னு போய் வீட்டில் விட்டுடுன்னு. ஆனால் லெஸ்டர் வந்து பெஞ்சி வந்து எப்போதுமே போகிற ரூட்டில் போகாமல் தப்பாக போயிட்டு அதை பார்த்து பெஞ்சி வந்து அழ ஆரம்பிச்சிடறான். திடீர்னு பார்த்தா ஜேசன் அங்கே வரான். வந்துட்டு லஸ்டரை ஒரு அரைஞ்சிட்டு கேரேஜை திருப்புறான். இப்போ இங்கே பெஞ்சி அழுதுன்னு இருக்கான் இல்லையா, அதனால் அவனை அடிக்கிறதுக்காக அவன் முயற்சி செய்யும் போது அவன் கையில் வந்து ஒரு பூவை பிடிச்சின்னு இருக்கான். அந்த பூவோட காம்பை உடச்சிட்றான். அப்புறம் வந்து ஜேசன் வந்து போயிடுறான். லஸ்டர் இப்போ சரியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கான். பெஞ்சி வந்து குவைட்டாக தான் வரான். திரும்பி பார்க்கும்போது பெஞ்சி வந்து அந்த கையில் ஒரு பூ வச்சுருந்தான்ல, அதோட காம்பு உடஞ்சதுனால அது அப்படியே கீழே விழுந்த மாதிரி இருக்குது. அந்த பூவை பார்த்துக்கிட்டே இருக்கிறத அவன் பார்க்குறான். 1945 ஃபாக்னர் வந்து இந்த கதைக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி எழுதியிருக்காரு. அதில் அவர் சொல்கிறாரு, இந்த கேர்லின் பாஸ்கோம் கேம்சன் வந்து 1933 இறந்துடுறாங்க. அந்த டைமில் வந்து ஜேசன் வந்து பெஞ்சியை வந்து ஒரு மனநல காப்பகத்தில் ஜாக்சனில் வந்து சேர்த்துறாரு. அப்புறம் அங்கேருந்த பிளாக் சர்வன்ட்ஸ் எல்லாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாரு. காம்சன் லேண்டையும் விற்றுறாரு. அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபார்மிங் சப்ளை ஸ்டோருக்கு மேலே இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கின்னு இருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் ஜேசன் வந்து பெஞ்சிக்கு நான் தான் லீகல் கார்டியன் சொல்லிவிட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாக்கே தெரியாமல் அதை வந்து போட்டுட்டு அதை யூஸ் பண்ணி அவர் பெஞ்சியோட பங்கெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தெரிய வருது. அது மாத்திரம் இல்லாமல் கேடி அவங்கள வந்து அவங்க பொண்ணை வந்து குழந்தையாக இருக்கும்போது இங்கே வந்து விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி அதுலேயும் வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பாரிஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஜெர்மன்ஸ் இருக்கிற இடத்துல தான் அவங்களும் இருக்காங்க. இது எப்படி நமக்கு தெரியும்னா 1943 லைப்ரரியன் வந்து அதை ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. யோக்னா பாட்டுவா கவுண்டியில் இருக்கக்கூடிய ஒரு மேகசின் ஃபோட்டோகிராஃபில் கேடி வந்து ஒரு ஜெர்மன் ஸ்டாஃப் ஜென்ரல்ஸோட அவங்க வந்து எடுத்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. இப்போ வந்து ஜேசனும் சரி தில்சேவும் சரி அவளை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது ஜேசன் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் சொல்கிறார், ஆமாம் இது என் அக்கா தான் அப்படின்னு. ஆனால் அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வந்து விரும்பலை. ஏன்னா லைப்ரரியனுக்கு உதவி வேணுன்றதுனால தான் செய்கிறான்னு தெரிஞ்சிடுது. தில்சே வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அந்த படத்தையும் அவர் பார்க்காத மாதிரி ஒரு அப்படி மறைச்சிடுறாரு. இப்போ வந்து லைப்ரரியனுக்கு வந்து புரிஞ்சிடுது. ஏன்னா வந்து ஜேசனுக்கு வந்து அந்த கோபம் இன்னும் இருக்குது. இவளால் தான் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்றதுனால அவன் மேலே எந்த பரிதாபமும் அவனுக்கு இல்லை. தில்சேக்கு வந்து என்ன தெரிஞ்சதுன்னா கேடிக்கு வந்து எந்த உதவியும் தேவையில்லை. ஏன்னா வந்து அவளை ஜெர்மன்ஸ்கிலேருந்து காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான். இந்த அப்பெண்டிக்ஸ் எப்படி முடியுதுன்னா, இந்த பிளாக் ஃபேமிலி வந்து இவங்களுக்காக வேலை செஞ்சாங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்லிவிட்டு தில்சே வந்து கடைசியாக வந்து முடிக்கிறாரு 2 வார்த்தையோட, தே என்டியோர்ட் அப்படின்ற வார்த்தையோடு இந்த கதை வந்து முடியுது. இதுதான் இந்த அப்பெண்டிக்ஸில் இருக்கக்கூடிய முடிவு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.